BLDC மோட்டரில் ஃபேன் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ BLDCயில் மிக்சியும் இருக்கா. ஆட்டோபர்க் மிக்சர் கிரைண்டருடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் BLDC மோட்டர் மட்டும்தான் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மற்ற மிக்சியில் இல்லாத சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது LED இண்டிகேட்டரோட வருது. அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கான். வெண்டே கிடையாதான் மிக்சியில். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், வாரண்டி கார்டு இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பேச்சுலா, அதோட ஆட்டம்பர்க் மிக்சி கூடவே வந்து 3 மிக்சி ஜார் டிஃப்ரெண்ட் சைஸில் கூடவே உங்களுக்கு சாப்பர் ஜார் கொடுத்துருக்காங்க. மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியோட வருது. அதே மீடியம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஜார். இது சட்னி ஜார் வந்து 1/2 லிட்டர் சைஸில் நல்ல குவாலிட்டியோட இருக்குது. அதோட சாப்பர் இதோட பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பிளேட்ஸும் ஸ்டீல் பிளேட்ஸ், பாலிகார்பனேட் ஃபினிஷோட வந்திருக்கு. Atomberg Zenova மிக்சர் கிரைண்டர் ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, லைட் வெயிட். ஸோ கிச்சன் கவுண்டரில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பெரிய இடம் தேவையில்லை, சின்னதாக இருக்குது, அடக்கமாக இருக்கும் உங்களுக்கு கிச்சன் கவுண்டரில். டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்த வரைக்கும் கலர் ரெட் வைன் கலர் பிளாக் காம்பினேஷனில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதோட கிரிப்புக்கு வந்து உங்களுக்கு சக்ஷன் லெக்ஸும் இருக்குது. அதோட பொதுவாக மற்ற மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாப் இருக்கும். இதுலேயும் நாப் இருக்குது, ஆனால் இண்டிகேட்டர்ஸோட இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் மூலயமா வந்து நாப் என்ன பண்ணுது அப்படின்னு ஃபங்க்ஷனலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். இதோட BLDC மோட்டார் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 வாட் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாட் மிக்சி எப்படி அரைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு அரைக்குது. மஞ்சள் கூட அரைச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே ஃபைன் பவுடராக அரைக்குது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட் 18000 RPM ஸ்பீட் இருக்கிறதுனால வந்து மசாலா எல்லாமே ஈஸியாக கிரைண்ட் பண்ணிடும். அதோட பவர் கேபிளும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 ஆம்பியர், அதனால நார்மல் ப்ளக் பாயிண்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் மிக்சிலேருந்து ஆட்டம்பர்க் மிக்சியில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்னதான் சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ்வலாக நம்ம நார்மல் மிக்சியில் இல்லாதது. அதில் ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு BLDC மோட்டர் கொடுத்துருக்காங்க. மற்ற மிக்சி மாதிரி இதுலேயும் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற நாப் இருக்குது, ஆனால் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டரை ஃபங்க்ஷனலாகவும் நல்லாயிருக்கு, டிசைன் வைஸும் நமக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு 1 2 3 4 எப்போவும் மற்ற மிக்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட கோர்ஸ் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் மோட் வந்து உங்களுக்கு நரன்னு அரைக்கணும், ரொம்பவே பேஸ்ட் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும், நரன்னு இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சில மிக்சியில் கொடுக்குறாங்க. அதாவது ஜாரை வந்து நம்ம மேலே வச்சு லாக் பண்ணால் மட்டும்தான் மிக்சி ஆன் ஆகும். லாக் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேட்டர் வரும், நீங்கள் சரியாக லாக் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஸோ இண்டிகேட்டர் வழியாக வந்து சேஃப்டி ஃபீச்சரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக மிக்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஜார் பர்ஃபெக்டாக லாக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மிக்சி ஆன் ஆகும், அப்படி இல்லைன்னா ஆன் ஆகாது. அடுத்த ஃபீச்சர் வந்து சேஃப்டி ஃபீச்சர்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் மற்ற மிக்சியில் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா வந்து நம்ம மிக்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரன் ஆகிட்டு இருக்கு, டக்குன்னு கரண்ட் போகுது அப்படின்னா வந்து அப்படியே நம்ம விட்டுட்டோம் ஆன்லேயே இருக்குன்னா மறுபடியும் கரண்ட் வரும்போது வந்து நார்மல் மிக்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆட்டம்பர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சேஃப்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கரண்ட் வரும்போது உங்களுக்கு ரெட் இண்டிகேட்டர் தான் எரியுமே தவிர உங்களுக்கு மிக்சி ஜார் நீங்கள் ஆனில் வச்சுருந்தா கூட ஆன் ஆகாது. ஸோ வந்து கரண்ட் போயிட்டு வரும்போதும் வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபீச்சரும் இதில் இருக்குது. அதோட நார்மல் மிக்சியில் வந்து நம்ம தோசை மாவுலாம் அரைக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே சூடாகும். அதனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும், வெண்ட் இருக்கும், சூடை வந்து வெளியேற்றுறதுக்காக வந்து உங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே ஆட்டம்பர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வெண்ட், எங்கேயுமே உங்களுக்கு ஓப்பனிங்கே கிடையாது. ஏன்னா BLDC மோட்டர் அதனால அதிகமாக சூடாகாது. ஸோ 0 வெண்ட் பேட்டர்ன் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதோட ஆட்டம்பர்க் மிக்சி கூடவே வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் கூடவே உங்களுக்கு சாப்பர் ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பர் ஜார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சு இழுப்போம் இல்லையா, அதே வேலையை தான் உங்களுக்கு மிக்சி பண்ணி தரும். பட் வந்து கையில் வச்சு இழுக்கும் போது நமக்கு ப்ரெஷர் லோவாக இருக்கும். அதே மிக்சியில் வச்சா வேகமாக சுற்றுமே, அப்போ வந்து கிரைண்ட் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கும் ஒரு ஃபீச்சர் இவங்க கொடுத்துருக்காங்க. RPM வந்து மேனேஜ் பண்ணுறது. RPM அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட். நீங்கள் நார்மல் ஜார் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு RPM வந்து 18000 வரைக்கும் ஸ்பீடு உங்களுக்கு இருக்கும். அதே நீங்கள் சாப்பர் ஜார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உடனே சாப்பர் ஜார் அப்படின்னு சென்ஸ் பண்ணிவிடும். அதை சென்ஸ்
பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மை குறைச்சிரும். 2000 ஸ்பீடில் தான் வந்து உங்களுக்கு கிரைண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வந்து 1 2 3 5 நீங்கள் திருப்பினா கூட வந்து உங்களுக்கு 2000 ஆர்பிஎம் ஸ்பீட் அப்படிங்கிறதுனால வெறும் சாப் தான் பண்ணுமே தவிர கிரைண்ட் பண்ணாது. நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹை ஆர்பிஎம்மில் இது ரன் ஆகும். அதே நீங்கள் சாப்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் அடாப்ட் ஆகிக்கும். அதுவும் இந்த மிக்சியில் இருக்குது, மற்ற மிக்சியில் நான் பார்த்ததில்லை. ஸோ ஆட்டம்பர்க் மிக்சியில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மற்ற மிக்சிலேருந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போது மிக்ஸி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது முதல்ல தேங்காய் சட்னி அரைச்சி பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக இருக்குன்னு. 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்று வந்து நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக சட்னி வந்து எப்படி அரைக்குதுன்னு பார்க்க போகிறேன். இன்னொன்று வந்து கோர்ஸ் மோட் இதில் இருக்குது இல்லையா, அதனால நரன்னு துவையல் சொல்வோம் இல்லையா, அது எப்படி அரைக்குது அப்படின்னு கோர்ஸ் மோடில் செக் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே சட்னி பாருங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிடுச்சு. அதோடு இங்கே கோர்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தேங்காய் துவையல் அந்த மாதிரி நீங்கள் அரைக்கலாம். கொஞ்சம் நர அரைக்கணும் அப்படின்னா வந்து கோர்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது. ஸ்மூத்தாக அரைக்கணுன்னாலுமே நல்லா அரைக்குது, கோர்ஸ் மோடில் உங்களுக்கு நரன்னு வேணும்னாலுமே நல்லா அரைக்குது. அடுத்ததாக பொடியும் நான் அரைச்சி பார்த்தேன், ரொம்பவே நல்லாவே கிரைண்ட் பண்ணிடுது. ஃபைன் கிரைண்டிங்கோட உங்களுக்கு பொடியும் ரெடி ஆகிடுச்சு. அதோட வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் மில்க் ஷேக்கும் ட்ரை பண்ணோம். பிக் ஜாரில் வந்து உங்களுக்கு லிக்விட் ஜாரில் மில்க் ஷேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி தருது. ஸோ நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வேலை, தேங்காய் அரைக்கிறது, சட்னி அரைக்கிறது, ஜூஸ் போடுறது, மில்க் ஷேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பொடி அரைக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் பெஸ்ட்டாகவே இருக்குது. இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோடு வருது. சேஃப்டியோடு வேணும் அப்படிங்கும்போது ஆட்டம்பர்க் உடைய இந்த 550 வாட் அவுட்புட்டே தாராளமாக உங்களுக்கு போதும்.